எமது தினசரி தியானம் எமது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றது. அந்த மாற்றத்தை எமது இருதயத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றதா? எமது இருதயத்தில் ஒரு தூய்மை, நேர்மை, உண்மை, ஒரு அமைதி, எமது இருதயத்தில் ஒரு அமைதியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். நாம் சிரமமின்றி இருக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். அதாவது நமது கடந்த காலம் நினைவுகள், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அவற்றால் பாதிக்கப்படாது ஒரு தன்னம்பிக்கை ஓடு அமைதியாக இருக்க முடிகின்றதா என்று கவனிப்போம். எவ்வாறு நாம் இந்த அமைதியாக இருப்பது, இந்த அமைதி நிலைக்கு எமக்கு அறிவு தேவை, ஞானம் வர வேண்டும். அதாவது நாம் அறிந்தால், சரியானவற்றை தெரிந்து கொண்டால் நமக்குள் அந்த அமைதி வந்துவிடும். இயற்கையிலிருந்து நாம் அவற்றை கற்றுக்கொள்ளலாம். இந்த இயற்கை மரம் எவ்வாறு இந்த இயற்கையில் எவ்வாறு இருக்கின்றது, ஒரு வித்திலிருந்து முளைத்து அந்த வேர் தடைகள் வரும்போது அதோடு சண்டை போடாது அதை சுற்றி சென்று ஆழமாக சென்று அது தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொள்கின்றது. அதற்கு தெரியும், இந்த தடைகளை தாண்டி போனால் நீர் அங்கு இருக்கின்றது என்று தெரியும், எடுத்துக்கொள்கின்றது. மரம் மேலே வளர்ந்து சூரிய ஒளியை பெற்றுக்கொள்கின்றது. அதேபோல் நாம் தாமரையை பார்த்தால் சேற்றில் விழுந்து முளைக்கின்றது. அதற்கு மேல் பெரிய ஒரு நீர் படை இருக்கின்றது. ஆனால் அதற்கு தெரியும், இந்த நீருக்கு மேலால் நான் வளர்ந்தால் சூரிய ஒளியை பெற்று நான் நன்றாக வளர முடியும் என்று அதற்கு தெரிகின்றது. ஏனென்றால் உள்ளுக்குள் அவைக்கு இந்த ஞானம் இருக்கின்றது. இந்த ஞானம், இந்த ஆற்றல் அவைக்குள் இருக்கின்றது. அதுபோல் எமக்குள்ளும் இருக்கின்றது. எமக்குள் இருக்கும் ஆற்றல், இந்த குண்டலினி தாய் சக்தி, இந்த ஆற்றல் மூலம் நாம் இந்த உலக மாயை உலக பிரச்சனைகளை கடந்து நாம் மேலே செல்லும் போது நமக்கு நல்வாழ்வு இருக்கின்றது என்பதை இந்த ஆற்றல், இந்த சக்தி எமக்குள் இந்த ஆற்றல் இருக்கின்றது. இவை அனைத்தையும் கடந்து நாம் நல்வாழ்வுக்கு போகக்கூடிய அந்த ஆற்றல் எமக்குள் இருக்கின்றது. எனவே இது எமக்குள், நாம் அதோடு பிறந்தோம், அந்த ஆற்றலோடு பிறந்தோம். அதை அறிந்து கொள்வதே நாம் செய்ய வேண்டியது. அது இருக்கென்று நாம் அதை உணர்ந்து கொண்டால் அது நமக்கு கிடைத்துவிடும். இந்த ஆற்றல்கள் தான் நமது சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரம் 3 நாடிகள், 7 சக்தி மையங்கள் நமது முள்ளந்தண்டு நடு நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. அதோடு நமது அடிப்பாகத்தில் முக்கோண வடிவமான எலும்பில் குண்டலினி தாய் இருக்கின்றார். நமது இடது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. அந்த எங்கும் நிறைந்திருக்கும்
இறை சக்தியின் பிரதிபலிப்பு எமது இருதயத்தில் இருக்கின்றது. ஸோ இதுவே எமது ஆற்றல் ஆகும். நாமும் இந்த உலக மாயை, அதாவது இந்த உலக மாயையை மாயை கடல் என்று சொல்லுவார்கள். இந்த கடலுக்குள் மூழ்கி இருக்காமல் நாம் வெளியே வரும்போது நமக்கு நல்வாழ்வு இருக்கின்றது. அதற்கான ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஸோ முதலாவது சக்கரம் பார்த்தோம். இந்த ஆத்மாவின் பண்புகளை நாம் ஒளிரச் செய்யும் போது இந்த உலக மாயை பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். முதலாவது சக்கரத்தின் பண்புகள் கடந்த வகுப்பில் பார்த்தோம். முக்கியமாக அந்த குழந்தை உள்ளம், இந்த களங்கமில்லாத குழந்தை உள்ளம் மிகவும் மிகவும் இந்த வசனம், இந்த சொல் நீங்கள் யோகாவில் வாழ்நாள் முழுக்க இதனுடைய உள்பொருளை நாம் ஆழமாக அறிந்து கொண்டே போவோம். ஒவ்வொரு முதல் ஒரு விளக்கம், பிரகதன் இன்னும் ஒரு ஆழமான விளக்கமாக இந்த கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம், அதன் சக்தியை, அதன் ஆற்றலை நாம் உணர்ந்து கொண்டே போவோம். ஒவ்வொன்றாக இது நமக்கு எண்ணத்தை தருகின்றது என்று, நேர்மையான அறிவை எமக்கு தருகின்றது, ஞானத்தை. ஸோ இதுவே முதலாவது மூலாதார சக்கரத்தின் பிரதானமான பண்பு. இதுவே எமக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்றது. ஸோ இந்த 3 உறுதிமொழிகளை நாம் சொல்லும் போது மூலாதார சக்கரத்தில் பிரார்த்திக்கலாம். அது மூலாதார சக்கரத்தை இந்த உறுதிமொழிகள் மூலம் நாம் அணுக வேண்டும். அதே போல் இன்று நாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்ப்போம். ஸோ சுவாதிஷ்டானம் நமது 2வது சக்கரம். இது புனித எலும்புக்கு மேல் இருக்கின்றது. இது பெருநாடி என்று சொல்லப்படும் 6 சப்ளெக்ஸஸை கொண்டது, அதாவது 6 இதழ்களை கொண்டது. இதனுடைய தத்துவம் நெருப்பு தத்துவம். நமது தலையில் காதின் பின்புறமாக இருக்கும் தலைப்பகுதி, இந்த சக்கரத்தின் நரம்புகள் அங்கு தலையில் முடிகின்றது. கைகளில் கட்டை விரல்களில் முடிகின்றது. கால்களில் நடு விரலில் முடிகின்றது. ஸோ இதுவே நமது சுவாதிஷ்டானத்தின் இருப்பிடமாகும். உடலில் முழந்தண்டின் அடிப்பாகத்தில் புனித எலும்புக்கு மேல், தலையில் காதுக்கு பின்புறமாக இருக்கும் தலைப்பகுதி, கைகளில் கட்டை விரல், காலில் நடுவிரல். ஸோ இது மூன்று முக்கிய பண்புகள் நமக்கு தருகின்றது. ஒன்று நடு சுவாதிஷ்டானம் படைப்பாற்றல். ஸோ நமக்குள் இந்த ஆற்றல், அதாவது ஆத்மாவின் பண்புகளில் ஒன்றான படைப்பாற்றல் இந்த சக்கரத்தால் வெளிப்படுகின்றது. இந்த படைப்பாற்றல் நாம் சாதாரணமாக நமது வாழ்வில் பார்க்கும் போது நமது திறன், அதாவது சில பேர் நன்றாக சமைப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு செய்முறைகளையும் பின்பற்ற மாட்டார்கள். அதையும் இதையும் போட்டு, ஆனால் அவர் நல்ல சுவையாக சமைக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்கும். சில பேர் நன்றாக பாடுவார்கள். சில பேர் நன்றாக இசைக்கருவிகள் வாசிப்பார்கள். சில பேர் நன்றாக சித்திரம் வரைவார்கள், ஓவியம் வரைவார்கள். கட்டிடக்கலை நிபுணர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், அதாவது
ஒன்றை நன்றாக வடிவமைத்து அதை உருவாக்குவார்கள். இதெல்லாம் வெளியில் நாம் செய்வது. இந்த படைப்பாற்றல். ஸோ இந்த ஆற்றல் இப்போ நாம் ஒரு சிப்பி, அதாவது சிலை வடிப்பவரை நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய ஆற்றல் என்னன்னு சொன்னால், அவர் ஒரு பாறாங்கல்லை பார்ப்பார். அந்த கல்லை எமக்கு பாறாங்கல்லாய்த்தான் நாம் பார்ப்போம். ஆனால் அந்த சிலை வடிப்பவர் அதுக்குள்ள ஒரு அழகான சிலையை காண்பார். கண்டு அவர் என்ன செய்வார் என்றால், அந்த வேண்டாத பாகங்களை வெட்டி அகற்றுவார். அந்த செதுக்கி அகற்றும் போது அழகான சிலை உருவாகிறது. ஸோ எவ்வளவு ஒரு தத்துவம் இதில் இருக்கின்றது. எமக்கு அந்த இப்பொழுது உதாரணமாக எனக்கு அந்த படைப்பாற்றல் இல்லை. எனக்குள் வேறு விதமானவை இருக்கிறது. ஆனால் ஒரு சிற்பத்தை உருவாக்கும் ஆற்றல் என்னிடம் இல்லை. அப்போ என்னிடம் ஒரு கல்லை தந்தால் நான் அதை கல்லாகத்தான் பார்ப்பேன். ஆனால் ஒரு சிப்பியிடம் கொடுத்தால் அந்த கல்லில் அவர் ஒரு அழகான சிலையை பார்ப்பார். உடனடியாக என்ன செய்வார்? வேண்டாதவற்றை அகற்றி விடுவார். அது அழகான ஒரு சிலையாக வரும். ஸோ அதுதான் இந்த ஆற்றல், படைப்பாற்றல். எதிலும் இப்போ சில பேர் சமையலுக்கு இந்த காய்கறி தான் இருக்கின்றது என்று இதை வைத்து சமையுங்கள் என்றால் ஆற்றல் மிக்கவர்கள் ஒரு சுவையான சமையலை உருவாக்குவார்கள். ஸோ இவ்வாறு சில பேருக்கு நாம் ஒவ்வொரு வகையான நிறங்கள், பெயிண்ட்ஸை கொடுத்தால் அவர்கள் ஒரு அழகான பெயிண்டிங் வரைபடத்தை உருவாக்குவார்கள். ஸோ இவ்வாறு படைப்பாற்றல், மியூசிக், இசை, கவிதை எழுதுதல், கதை எழுதுதல், இவையெல்லாம் ஒரு ஆற்றல். ஸோ இது எமது நடு சுவாதிஸ்தானம். எமது இடது சுவாதிஸ்தானம் எமக்கு தூய ஞானத்தை தருகின்றது. இந்த ஆத்ம அனுபவங்களை தரும் மையம் அதுவே. எமக்கு இந்த உண்மையான அனுபவங்களை எமக்கு தருகின்றது. ஆத்மாவின் அனுபவங்களை தரும் ஞானம் தூய ஞானம். ஸோ எனவே இந்த ஞானம் புத்தகங்களில் நாம் படிக்க முடியாது. இது தியானம் மூலம் நமக்கு கிடைக்கும் தூய ஞானம். எமது வலது பக்கம் தூய கவனத்தை எமக்கு தருகின்றது. வலது பக்க சுவாதிஸ்தானம், தூய கவனம். ஸோ இந்த மூன்றும் இந்த சக்தி மையத்தை ஒரு மிகச்சிறந்த சக்தி மையம் ஆக்குகின்றது. ஸோ இந்த படைப்பாற்றலை பற்றி நாம் பார்த்தோம். ஸோ வெளியில் என்ன படைப்பாற்றல்? ஸோ நமக்குள் ஆத்ம ரீதியான படைப்பாற்றல் என்ன? நமக்குள் இந்த உலகத்தை நாம் பார்த்தோம் என்றால் இந்த விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றது. சந்திரனுக்கு செய்மதி அனுப்புகின்றார்கள், செவ்வாய் கிரகத்துக்கு அங்கு போய் இறங்கி விட்டார்கள், அதெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்தை எடுத்தால் இந்த பூமி ஒரு தூசு பார்ட்டிக்கிள், அதாவது ஒரு தூசு மாதிரி தான் இருக்கும். ஒரு சிறிய ஒரு கிரகம், பூமி கிரகம். அதில் எவ்வளவோ உயிரினங்கள், உயிரற்றவை, உயிருள்ளவை. அதில் மனிதர்கள் நாம் சண்டை பிடிக்கின்றோம். அமைதியை படைக்க முடியவில்லை. இரு நாடுகளுக்கு இடையில் அமைதியை படைக்க முடியவில்லை. இதன் காரணம் என்னவென்றால் இந்த குண்டலினி சக்தி, இந்த ஆற்றலை நாம் வெளியில் அதிகமாக பயன்படுத்துகின்றோம், உள்ளுக்குள் பயன்படுத்துவதில்லை, எமக்குள். ஸோ இந்த எமக்குள் நாம் என்ன படைப்பாற்றல் எமக்கு தேவை என்றால்,
நமக்குள் பொறுமையை நாம் கொண்டு வர வேண்டும். அது ஒரு ஆற்றல். பொறுமையோடு மன அமைதியோடு எதையும் சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இதுவே எமக்குள் இருக்கும் படைப்பாற்றல். ஸோ அமைதியை நாம் எமக்குள் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எமக்குள் நாம் அமைதியை உருவாக்கும் போது என்ன நடக்கும் என்றால், அந்த வெளியில் அந்த அமைதி பரவும், தானாக பரவும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் அமைதியானவராக இருந்தால், நிதானமானவராக இருந்தால், பொறுமை உடையவராக இருந்தால், அன்பு நிறைந்தவராக இருந்தால், அறிவு நிறைந்தவராக இருந்தால், அந்த குடும்பத்தில் அவர் ஒரு அமைதியை கொண்டு வருவார் மற்றவர்களுக்கு. இதை யாரும் மறக்க முடியாது. ஸோ இதுவே இந்த எமது சுவாதிஸ்தானம் தரும் படைப்பாற்றல். இதுவே எமது ஆத்மாவின் அடுத்த பண்பாகும். ஸோ இவ்வாறு நாம் இந்த ஆற்றல் மூலம் அமைதி அடையும் போது நாம் அழிவுகரமானவற்றை எம்மிடமிருந்து அகற்றி, ஸோ எவ்வாறு இந்த அமைதியை கொண்டு வர முடியும்? அழிவுகரமானவற்றை அகற்ற வேண்டும், வேண்டாதவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். அவ்வாறு நாம் இருக்கும் போது நமக்கு அந்த அமைதி கிடைக்கின்றது. ஸோ இதுவே நமக்கு அன்பு நிறைந்த கலைஞர்களாக நாம் மாற வேண்டும். இதுவே நமக்குள் இருக்கும் இந்த சூட்சும படைப்பாற்றல் என்று நாம் சொல்லலாம். எம்மையும் அமைதியாக வைத்து மற்றவர்களையும் அமைதியாக, எம்மை சுற்றி அமைதியை பரப்பும் ஒருவராக மாறுவது. ஸோ இந்த சுவாதிஸ்தான சக்கரத்தின் பண்புகள் முக்கியமாக படைப்பாற்றல், உள்ளுக்குள்ளும் வெளியிலும். ஸோ இதனால் என்ன வருகின்றது என்றால், நமக்கு ஒரு உத்வேகம், தெய்வீக அகத்தூண்டுதல் நமக்கு வருகின்றது. இந்த அறிவு வளர வளர வேண்டாதவை, அழிவுகரமானவை எம்மிடமிருந்து தானாக மறைகின்றது. மறைய மறைய எமக்குள் உண்மையான அந்த உண்மை, நேர்மை, அந்த ஞானம், அந்த அறிவு வளர்கின்றது. அதனால் ஒரு உத்வேகம், தெய்வீக தூண்டுதல் நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. நாம் உண்மையான அழகை உண்மை உணர்ந்து போற்ற ஆரம்பிக்கின்றோம். நல்லவற்றில் ஒரு விருப்பம், ஒரு அவற்றை உணரும் திறன், அவற்றை நாம் அப்ரிஷியேட், அதாவது போற்ற ஆரம்பிக்கின்றோம். கூர்மையான அறிவுசார் கருத்துக்கள் நமக்குள் வர ஆரம்பிக்கின்றது. தூய ஆன்மீக அறிவு நமக்கு கிடைக்கின்றது. ஆன்மீக அறிவு என்றால் இந்த அறிவு நமக்கு இந்த நாம் இவ்வாறு மாறும் போது நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அந்த அனுபவங்கள் மூலம் நல்ல அறிவு நமக்கு கிடைக்கின்றது. ஸோ நமது கவனம் தூய்மை அடைந்து கூட 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 இங்கு உள்முகமாக வர ஆரம்பிக்கின்றது. வேண்டாதவற்றில் எமது கவனம் செல்லாது முழுமையாக இங்கு வர ஆரம்பிக்கின்றது. இதுவே எமது சுவாதிஸ்தான சக்கரம். இது மிகவும் முக்கியமான சக்கரம். ஏனென்று சொன்னால், இந்த பெருநாடியே எமது உள்ளுறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. நமக்கு சமநிலையை தருகின்றது. கீழ்ப்பகுதியில் சிறுநீரகம், கணையம், மண்ணீரல், குடல்களை கவனிக்கின்றது. மேலே நமக்கு வயிற்று பகுதியில் கல்லீரல், நெஞ்சு பகுதியில் இருதயம், தலைப்பகுதியில் நமது மூளை. ஸோ இந்த உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கிறது. கல்லீரல், ஈரல் நமக்கு தெரியும், நான் சொன்னேன் முதல்ல, கவனத்தின் இடம் மற்றும் எமது
உடலில் இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றி மூளைக்கு சக்தி வழங்கும் இடமே கல்லீரல். எனவே இது கல்லீரல் இந்த தியான நிலைக்கு நாம் செல்வதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. என்றால் உடல் நச்சு பொருட்கள் இருந்தால் நமது உடலில் வெப்பம் அதிகரிக்கும். அதனால் நமக்கு ஒரு இரிட்டேஷன், அதாவது ஒரு ஒரு எமது குணத்தில் ஒரு அரிப்பு நிலை நமக்கு ஏற்படும். எனவே எமது இரத்தத்தை சுத்திகரிப்பது கல்லீரல். சுத்திகரித்து நமக்கு ஒரு அமைதியை, ஒரு எமது உடலில் ஒரு அமைதியை தருவது கல்லீரல். மற்றும் மூளைக்கு சக்தி வழங்குவது கல்லீரல். ஸோ இந்த கல்லீரல் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. 3 உறுப்புகள், தலையில் மூளை, நெஞ்சில் இருதயம், வயிற்றில் கல்லீரல். இந்த 3ம் மிக முக்கியமான உறுப்புகள். அதை எமது சுவாதிஷ்டான சக்கரம் கவனித்துக் கொள்கின்றது. ஸோ இந்த பிரச்சனைகள் காரணங்களை நாம் பார்ப்போம். இந்த சுவாதிஷ்டானம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது? தவறான குருமார்களை பின்பற்றுதல், மாந்திரீகம் போன்ற தவறான செயல்கள், இவை அனைத்தும் தூய்மையான அந்த ஆத்மா அறிவுக்கு எதிரானவை. தூய்மையான ஒரு ஆத்மாவின் அறிவுக்கு எதிரானவை. முக்கியமாக நாம் பார்க்க போனால் நமது இருதயத்துக்கு எதிரானவை. போதை வஸ்துக்கள், மது அருந்தல், அடிமைத்தனம், தவறான கீழ்ப்படிதல், அவசியமில்லாது மற்றவர்களுக்கு தலைவணங்குதல். நாம் உண்மைக்கு மட்டுமே தலைவணங்க வேண்டும். மற்றவைக்கு தலைவணங்க கூடாது, பயப்படக்கூடாது. இவ்வாறு நாம் பிழையாக நாம் தலைவணங்கினோம் என்றால் அது நமது இடது நாடியை முழுமையாக பாதிக்கும். நமது ஆத்மாவுக்கு எதிரான செயல் அது. ஆத்மா தூய்மையானது, உண்மையானது. அந்த உண்மைக்கு மட்டுமே நாம் தலைவணங்க வேண்டும். ஒருவருக்கு நாம் தலைவணங்குகின்றோம் என்றால் அவருடைய ஆத்மாக்கு, அவரில் இருக்கும் நற்பண்புகளுக்கு மட்டுமே நாம் தலைவணங்க வேண்டும். வேறு ஒன்றுக்கும் நாம் தலைவணங்க கூடாது. எனவே அடிமைத்தனம் கூடாது, தவறான கீழ்ப்படிதல் கூடாது. தவறான குருமார், குரு என்று இருப்பவர்கள் எல்லாரும் சரியானவர்கள் இல்லை. அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். பிழையானவர்களை பின்பற்றினால் எமது சூட்சும சரீரம், அதாவது எமது ஆத்மாக்கு எதிரான செயல், அது கர்ம வினையாகின்றது. அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. தவறான மாந்திரீகம் போன்ற தவறான செயல்கள், இவை அனைத்தும் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை பாதிக்கின்றது. மற்றது எமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை அதிகமாக சிந்தித்தல், திட்டமிடல், வேலை செய்தல், அதாவது எதிர்காலத்தை பற்றி பயந்து அதிகமாக திட்டமிட்டு வேலை செய்து பிரயாசப்பட்டு லட்சியங்கள் என்று சொல்லி ஓடி திரிஞ்சு களைத்து அடைகின்றோம். தேவையில்லாது அவற்றை நாம் விட வேண்டும். நமக்கு இந்த அறிவு வளரும் போது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பாதுகாப்பு நமக்கு வருகின்றது. மற்றது கல திறமையையும் நாம் அதிகமாக உபயோகிக்க கூடாது. வெளிக்கலை திறமைகளை அதிகமாக உபயோகிக்க கூடாது. அந்த வெளிக்கலை திறமைகள் அனைத்தும் ஆத்மாவின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஒரு இசை வரும்போது அது ஆத்மாவின் வெளிப்பாடாக இருந்தால் அந்த இசை தெய்வீக அன்பு, அதாவது நுண் அதிர்வுகளை கொண்டது. எனவே அது மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஒரு இதை படைக்கின்றோம், அதில் அந்த ஆத்மாவின் உண்மை, அந்த ஒரு உண்மை, அது ஒரு மற்றவர்களுக்கு அது ஒரு அமைதியை, ஒரு உண்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கலைகள், அழகு பொருட்கள், இவையெல்லாம் நுண் அதிர்வுகள் நிறைந்தவையாக இருக்கும் போது அது அனைவருக்கும் பிரயோசனப்படக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத பிளாஸ்டிக், நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இப்பொழுது பிளாஸ்டிக்கில் எத்தனையோ கலை பொருட்கள் வருகிறது. வீடுகளில் கொண்டு வைக்கும் போது அது நுண் அதிர்வுகள் அங்கு இருக்காது.
மற்றும் பூமியை மாசுபடுத்துவது, சூழலை மாசுபடுத்துவதாக அமைகின்றது. ஸோ இதுவே இந்த கலைத்திறமையை அதிகமாக உபயோகிப்பதால் ஏற்படுகின்றது. மற்ற அகங்காரம், பிறரை ஆதிக்கம் செய்தல், இவை அதாவது அதீதமாக சிந்திக்கும் போது அகங்காரம் வருகின்றது. நான் என்ற அகங்காரம், பிறரை மற்றவர்களை மதிக்காத நிலை, இதனால் வலது சுவாதிஷ்டானம் பாதிக்கப்படுகின்றது. மற்றும் தவறான உணவு பழக்கம், ஏனென்றால் இது கல்லீரலோடு தொடர்பானது அது. ஸோ கல்லீரலுக்கு தவறான உணவு பழக்கம் எமது கல்லீரலை பாதிக்கும். ஏனென்றால் கல்லீரல் எமது உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றுகின்றது. தவறான உணவு பழக்கத்தால் நாம் வேண்டாதவற்றை உட்கொள்ளும் போது அது நமக்கு உடலில் நஞ்சாகின்றது. கல்லீரலுக்கு அது சுமையாகின்றது. எனவே அது சுவாதிஷ்டானம், கல்லீரலை கவனிக்க வேண்டி இருக்கின்றது. ஸோ எனவே இந்த மாதிரி நாம் சில வாழ்வில் சில நல்ல ஒழுக்கங்களை நாம் கொண்டு வர வேண்டும். ஸோ முக்கியமாக நாம் வேண்டாத சிந்தனைகளை தவிர்த்து சுவாதிஷ்டான சக்கரத்தை எவ்வாறு வளமாக வைத்திருத்தது, வேண்டாத சிந்தனைகளை தவிர்த்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும். இந்த அமைதியை கடைபிடிப்பதற்கு நமக்கு தியானம் உதவும். தியானம் மூலம் அந்த தியான அனுபவங்கள், அறிவு நமக்கு மேலும் மேலும் அமைதியை வளர்த்து கொண்டு போகும். தியான முடிவில் நமது வாழ்வில் சில நேரங்களில் நாம் பலவற்றை சந்திக்கும் போது சிலவற்றை சுவாரஸ்யமாக, நகைச்சுவையாக கையாண்டு அதிலிருந்து தப்பித்து விட வேண்டும். சிரித்து மகிழ்தல், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சில நேரங்களில் மன்னித்து விலகி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மௌனமாக இருக்க வேண்டும். ஸோ இவை எமது அறிவுபூர்வமாக நாம் எமது வாழ்க்கையை கையாள்வதன் மூலம் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் வளமாக வைத்துக் கொள்ள முடியும். ஸோ இப்பொழுது நமது கவனத்தை எமக்குள் எடுத்து செல்வோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் தலை உச்சி, இந்த லிம்பிக் ஏரியா, இந்த மேல் உள்ளது பிரம்மராந்திரம், அதற்கு சற்று கீழ் நமது இருதய பீடம், அதற்கு கீழ் ஒரு வெற்றிடமாக இருப்பதுதான் நமது சஹஸ்ராரம். 1000 நரம்புகள் இங்கு முடிவடைகின்றது. ஸோ கவனத்தை எமக்குள் எடுத்து செல்வோம். ஸோ பொறுமை அவசியம், பொறுமையோடு மன அமைதி அவசியம். அழிவுகரமானவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். மற்றும் எமக்குள்ளேயே அனைத்து ஆற்றல்களும் இருக்கின்றது. எனவே நாம் பொறுமையாக அமைதியோடு எம்மை கவனிக்க வேண்டும். சாட்சி பாவ நிலையில் இருக்க வேண்டும். எதிர்வினை புரியாது. நமக்குள் இருக்கும் அந்த குண்டலினி சக்தியை நாம் வேலை செய்ய விட்டுவிட வேண்டும். கவனத்தை தலை உச்சியில் வைத்து எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலை, அழிவுகரமானவற்றை சரணடைத்து சிரமமின்றி எம்மை வெளிப்படுத்துவோம். ஸோ இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு கொள்ளுவோம். அனைவருக்கும் தெரியும், முதலாவது தடவையாக செய்யுங்கள். தெரியாவிட்டால் எமது முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து பழகிக் கொள்ளலாம். ஸோ நன்றாக கையை மேலே கொண்டு சென்று
ஸோ கீழிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து கொண்டு வந்து நன்றாக கையை நன்றாக கொண்டு சென்று ஒரு முடிச்சு போடுவோம். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை நன்றாக மேலே கொண்டு செல்லுவோம். இரண்டாவது முடிச்சு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது 10 விரல்களை நன்றாக விரித்து இருதய மட்டத்தில் வைப்போம். வைத்து சிறிது நேரம் அவதானிப்போம். நமது வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். வைத்து அமைதியான நிலைக்கு எடுத்து செல்வோம். ஸோ இன்று நாம் எமது இடது நாடி வலது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இடது நாடிக்கு நீங்கள் ஒளி பயன்படுத்த விரும்பினால் மெழுகுதிரி பயன்படுத்துங்கள் உங்களது இடது நாடிக்கு. ஸோ இடது கை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி வலது கையை பூமியில் வைத்து நாம் பிரார்த்திப்போம். நமக்கு தெரியும் இந்த இடது நாடி எமது மூலாதார சக்கரத்தோடு தொடர்புடையது. நீங்கள் இடது நாடியை பார்த்தால் அந்த இடது நாடி மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து நெற்றி வரை சென்று நெற்றியில் குறுக்கிட்டு நமது வலது பக்க தலையில் மமகாரமாக முடிகின்றது. மமகாரம் என்றால் நமது கடந்த காலத்தை பதிவு பண்ணி வைத்திருக்கின்றது. அந்த கடந்த கால அனுபவங்கள் நல்லவை கெட்டவை சரியானவை பிழையானவை அனைத்தும் பதிவாக இருக்கின்றது. அவை எமது எண்ணங்களில் வரும். நமக்கு ஐடியாக்களை தரும், நமக்கு எண்ணங்களை தரும். ஸோ இவற்றையே நாம் மமகாரம் என்று சொல்கின்றோம். ஸோ நாம் நடு மூலாதாரத்தில் முதலில் மூலாதார சக்கரத்தின் உதவியை நாடுவோம் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்த. ஸோ மூலாதார சக்கர உறுதிமொழியை சொல்லுவோம். எமது நடு மூலாதாரம் குண்டலினி தாயிடம் கேட்போம். தாயே, எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி தாருங்கள். அதில் உள்ள ஆத்மாவின் பண்புகளை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். எனக்கு களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். களங்கமில்லாத குழந்தை உள்ளம். நான் ஒரு தூய ஆத்மா. எனக்கு பாரபட்சம் இல்லை. நான் ஒரு தூய ஆத்மா. எனக்கு களங்கம் இல்லாத அறிவை, நேர்மையான அறிவை, ஞானத்தை தந்தருளுங்கள். களங்கமில்லாத நேர்மையான ஞானம். எனது அந்த அறிவில் களங்கமில்லை. கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத நேர்மையான அறிவை எனக்கு தந்தருளுங்கள். இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் தலை உச்சி குழியில் அங்கு கவனம் அங்கிருக்க வேண்டும். தலை உச்சி குழி சற்று கீழ், இருதயம் சற்று கீழ்,
சஹஸ்ராரம் அங்கிருந்து கொண்டே எம்மை கவனிக்க வேண்டும். பிரார்த்தனைகளை நாம் வைக்க வேண்டும். சுழுமினை நாடி வழியாக மூலாதாரத்தை கவனித்து இந்த முதலாவது பிரார்த்தனையை நாம் பிரார்த்தனை மூலம் நமது மூலாதார சக்கரத்தை அணுகுவோம். தாயே, எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு களங்கம் இல்லாத குழந்தை உள்ளத்தையும் பாரபட்சம் இல்லாத குணத்தையும் பாரபட்சம் களங்கம் இல்லாத நேர்மையான தூய அறிவையும் எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது நமது இடது மூலாதாரத்தில் நாம் சொல்வோம். இடது பக்கம் தன் நம்பிக்கை சுயமரியாதை. தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். அதன் பின் ஆத்ம விழிப்புணர்வின் பின் நான் களங்கமில்லாத ஒரு குழந்தை போல் இருக்கின்றேன். தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். அதுவே நாம் விரும்புவது, எமது தூய விருப்பம். இடது நாடி எமது தூய விருப்பம். எனவே இந்த விருப்பம் நிறைவேற வேண்டும். எனவே தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். நான் களங்கமில்லாத குழந்தை போல் இருக்கின்றேன். பாரபட்சம் இல்லாத அறிவோடு இருக்கின்றேன். களங்கமில்லாத தூய நேர்மையான அறிவோடு இருக்கின்றேன். இவ்வாறு நாம் இந்த உறுதிமொழிகளை சொல்லும் போது எமது விருப்பத்தை நாம் தெரிவிக்கின்றோம். தூய விருப்பம், இதுவே, இப்படியே நான் இருக்க விரும்புகின்றேன். எமது இடது கை வலது கையில் நுண் அதிர்வுகளை நாம் கவனிப்போம். விரல் நுனிகளில் உள்ளம் கை. எமது இடது இருதயத்தை கவனிப்போம். தாயே, எனது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். எனது ஆத்மாக்கு எதிராக நான் ஏதும் தவறுகள் செய்திருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள். ஆத்மாக்கு எதிராக நாம் நாளாந்தம் எம்மையும் அறியாமல் நாம் தவறுகள் செய்யலாம். போக போக நாம் அவற்றை அறிந்து கொள்வோம். அவற்றிலிருந்து விடுபட்டு ஒரு நேர்மையான அறிவுடையவர்களாக மாறுவோம். எனவே நாம் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். தாயே, நான் ஆத்மாக்கு எதிராக தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். இந்த பிரார்த்தனைகள் மூலம் நாம் நமது தூய விருப்பத்தை நாம் தெரிவிக்கின்றோம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது நாடியை சமநிலைப்படுத்துவோம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உங்கள் கால்களை உப்பு நீரில் வையுங்கள். அதிகம் களைப்பு, உடல் வெப்பம் இருப்பவர்கள் சிறிது ஐஸ் பொதி உங்களுக்கு தேவை என்றால் ஐஸ் பொதி வைக்கலாம். தேவை ஏற்படும் போது மட்டுமே. இப்பொழுது இடது கையை முதலில் நாம் இடது கையை பூமியில் வைப்போம். ஆகாயத்தில் வைக்க முன்பு பூமியில் வைப்போம். வலது கையை மடியில் வைப்போம். வலது நாடி நாம் தூய்மைப்படுத்துகின்றோம். எனவே வலது கை மடியில், இடது கையை முதலில் நாம் பூமியில் வைப்போம். ஏனென்றால் வலது மூலாதாரத்தில்
நாம் கவனத்தை போட்ட பின்பு பிறகு வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்தலாம். வலது மூலாதாரம், வலது பக்கம் இந்த தெய்வீக சக்தியில் நம்பிக்கை, தன் நம்பிக்கை, எமக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல், தெய்வீக சக்தியில் நம்பிக்கை. வலது மூலாதாரத்தில் நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அழிப்பவர். வெளியில் இருக்கும் எதிர்மறை சக்திகளையும் அழிப்பவர் தாங்களே. இவ்வாறு நாம் சொல்லும்போது எமக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிப்பவர் எமது குண்டலினி தாய். அவர் எமது தூய விருப்பம் மட்டுமல்ல, தூய ஞானமும் கூட, தூய அறிவும். எனவே எமக்குள் வேண்டாதவற்றை, நாம் அழிவுகரமானவற்றை கைவிடும் ஞானத்தை தந்து அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கின்றார். அதை நாம் உணர்ந்தால் நமக்கு அந்த தெய்வீக நம்பிக்கை வந்துவிடும். அந்த நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் தீய சக்திகள், அழிவுகரமானவை அனைத்தையும் அழிப்பவர் தாங்களே. வலது நாடி எமது கிரியா சக்தி. எனவே தெய்வீக சக்தியிடம் நாம் நம்பிக்கை கொண்டு எம்மை ஒப்படைத்து நாம் சிறிது ஆறுதல் அடைவோம். எமது மனம், உடல் இரண்டும் ஆறுதல் அடையட்டும். அவரே செய்கின்றார் அனைத்தையும். இப்பொழுது எமது இடது கையை இப்போது ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது எமது வலது நாடி எமது சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. நாம் சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். எமது நடு சுவாதிஸ்தானத்தில் நாம் கேட்போம், நடு சுவாதிஸ்தானம் எமது படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் எங்கிருந்து வருகின்றது? ஞானம், அறிவில் இருந்து வருகின்றது. அறிவில் இருந்தே இந்த ஞானம் வருகின்றது, இந்த ஆற்றல் வருகின்றது. எனவே நாம் இதில் கேட்போம், தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும், தூய விருப்பத்தையும், ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். எனது படைப்பாற்றலை அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். ஆத்ம ரீதியாக நமக்குள் இந்த அமைதியை நிலைநாட்டும் ஞானம். மற்ற வெளியில் இருக்கும் ஞானங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சங்கீத திறமை ஒரு சிறிது இருந்தால் நாம் ஒருவரிடம் கற்றுக்கொண்டு திறமை அடையலாம். அவ்வாறே மற்ற ஆற்றல்கள், படைப்பாற்றல்கள். ஆனால் அமைதியை கொண்டு வரும் ஆற்றல், அந்த கொண்டு வரும் அமைதியை கொண்டு வரும் அந்த ஆற்றல், அந்த ஞானம் நமக்கு அனுபவம் மூலமாக, ஆத்ம அனுபவங்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஞானம் அதுவே ஆக்கப்பூர்வமான ஞானம். அது தூய விருப்பத்தால் வரும் ஞானம். நாம் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் கேட்போம், தாயே, எனக்கு தூய உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். நமது இடது பக்க சுவாதிஸ்தானத்திலும் நாம் இப்பொழுது பிரார்த்திப்போம். இடது பக்கம் தன்னம்பிக்கை. நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், நான் அந்த ஞானமாக இருக்கின்றேன். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இந்த
இந்த விழிப்புணர்வு வந்த பின்பு இவை அனைத்தும் எனக்குள் இருக்கும் இந்த ஆற்றலை பற்றிய குண்டலினி சக்தியை பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் வந்திருக்கின்றது. அந்த ஞானம் பற்றிய விழிப்புணர்வு எனக்கு வந்திருக்கின்றது. எனவே நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே உங்கள் அருளால் நான் இந்த தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன், இந்த தூய தெய்வீக அறிவாக இருக்கின்றேன். வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் சொல்லுவோம், தெய்வீக சக்தியில் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் நீங்களே செய்கின்றீர்கள். இதன் அர்த்தம் எமது மூளையை நாம் முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம். அந்த தெய்வீக சக்திக்கு வெளிப்படுத்தி நாம் கேட்கின்றோம், எமது மூளையை தங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள். தாயே எனக்குள் இருக்கும் ஞானம் போதாது, அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்வதில்லை. என்னை தங்கள் ஞானத்தால் முழுமையாக வழிநடத்துங்கள். நீங்களே என்னை முழுமையாக வழிநடத்துபவர். இப்பொழுது நமது வலது நாடியை நாம் கவனிப்போம். மீண்டும் நமது கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு வலது நாடியை கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் சில உரைகளை நாம் கேட்போம். சிறிய சிறிய உரைகள் மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் உரைகளை நாம் கேட்கும் போது ஸ்ரீ மாதாஜி சொல்லும் விடயங்களை நாம் கவனித்து நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் சில உரைகளை கேட்கும் போது அது எமது இருதயத்தில் ஆழமாக பதிகின்றது. ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒரு தகவல் எமது இருதயத்தில் பதிகின்றது. அவ்வாறு எமக்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் நாம் எமக்கு எது அது இருதயத்தில் பதிகின்றதோ அதை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். ஆரம்பத்தில் அது தேவையாக இருக்கும். இப்பொழுது நாம் உங்களுடைய அனுபவங்களை கேட்ட பின்பு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை நாம் கேட்போம். நீங்கள் இப்பொழுது சொல்லலாம், உங்களுடைய தியானம் எப்படி இருந்தது? தியான நிலைக்கு போக முடியாவிட்டால் நாம் மீண்டும் ஒரு பயிற்சி செய்யலாம். எனவே அதற்காகத்தான் அனைவரும் இதை உணர வேண்டும். அனைவரும் ஒரு சிறிது நேரம் என்றாலும் அந்த தியான நிலைக்கு போக வேண்டும். எனவே அன்மியூட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அன்மியூட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். என்ன எல்லாரும் எல்லோருக்கும் தியான நிலைக்கு செல்ல முடிகின்றதா? ஒரு மன அமைதி கிடைக்கின்றதா? மற்றும் நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த விடயங்களில் எதுவும் விளக்கங்கள் இன்னும் தேவையா? சொல்லுங்கள் எல்லாரும், பழையவர்கள் புதியவர்கள்.
தலை உச்சியில் நீங்கள் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? எண்ணங்கள் வந்து குழப்பினால் மன்னித்து விடுவோம். நமக்கு இப்பொழுது வடிவாக நன்றாக புரிந்து கொண்டோம். இந்த எண்ணங்கள் நமது இடது நாடியின் முடிவு மமகாரம், அதாவது கடந்த கால வாழ்க்கையின் பதிவுகள், அதிலிருந்து வரலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளிலிருந்து வரலாம். நிகழ்காலத்தில் எண்ணங்கள் இல்லை. நிகழ்காலம் அமைதியான ஒரு நிலையில் நாம் ஆத்மாவோடு இருக்கும் போது ஆத்மா எம்மை உள்ளுணர்வுகள் மூலமாக வழிகாட்டுகின்றது. எண்ணங்களை தந்து தொந்தரவு செய்வதில்லை. ஒரு அமைதியான நிலையில் ஆழ் மனதில் உள்ளுணர்வு மூலம் நீங்கள் சரியானதை உணர்ந்து கொள்வீர்கள். உண்மையான உங்கள் வாழ்வின் நோக்கம், ஒரு பிரச்சனையோடு நாம் தியானத்தில் அமர்ந்தோம் என்றால், இந்த தியான நிலைக்கு செல்ல முடிந்தால் ஆத்மா அமைதியாக உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு தெளிவை தருகின்றது. ஸோ ஆத்மாவின் வழிகாட்டல் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அகம் காரம் மமகாரம் ரெண்டையும் அமைதியடைய செய்ய வேண்டும். எவ்வாறு? அவற்றோடு சண்டை பிடிக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள். மன்னித்து அந்த எமது மனதுக்கு அப்பால் எமது கவனத்தை இந்த தலை உச்சி குலுக்கி ஆத்மாவிடம் எடுத்து செல்வோம். அதுவே தியானம். ஸோ நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன், எனது எண்ணங்களை நான் மன்னிக்கின்றேன். எனது பிரச்சனைகள், எனது பயம், எனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் கையை மாற்றி வைக்கலாம். இப்பொழுது ஸோ யாராவது சொல்ல போறீங்களா? எப்படி உங்களுக்கு இருந்தது இன்றைக்கு தியானம்? கேள்விகள் இருக்கா? ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் உரையை கேட்போம். கேட்ட பின்பும் கலந்துரையாடலாம். நான் கதைக்கிறது கேட்கிறதா அனைவருக்கும்? கேக்குதா? ஓகே. எப்படி இருந்தது? புது ஆட்களுக்கு அந்த உபநிஷத்துல முடிக்க சொல்ல இல்லையாமா? முடிக்கலாம் இல்ல? ஓமாம். உப்புநீர் சுத்திகரிப்பு ஒரு 10 நிமிஷம் வலது நாடி சுத்திகரிப்பு முடிஞ்சா பிறகு நீங்க முடிச்சு கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. இப்போ சுத்திகரிப்பை முடிச்சு கொள்ளலாம். முடிச்சா பிறகு ஸ்ரீமாதாஜியின் உரை கேட்க நீங்கள் அதில் சுத்திகரிப்பை காலை கழுவி ஒரு பக்கத்தில் வையுங்க தண்ணியை. பிறகு கொண்டே நீங்கள் கழிவறையில் ஊற்றலாம். ஸோ எப்படி இருந்தது வதனா உங்களுக்கு? இன்றைக்கு நல்லா இருந்ததா? ஓகே. அப்போ ஸ்ரீமாதாஜியின் உரையை நாம் கேட்போம் இப்பொழுதா.
Now, ஸோ இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி சுவாதிஸ்தான சக்கரத்தின் படைப்பாற்றல் வெளி ஆற்றல்களை பற்றி சொல்கின்றார். இன்னொரு உரை இருக்கின்றது. இது 5 நிமிடம். அடுத்த உரை ஒரு 5 நிமிடம். அடுத்த உரையில் சுவாதிஸ்தான சக்கரம் அந்த உள்ளுறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. ஸோ என்ன மாதிரி அது அந்த உள்ளுறுப்புகள் எவ்வாறு பாதிப்படைகின்றது, அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றி சொல்கின்றார். As the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana Chakra for the time being, though it is the third center, but first, second center. You become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, "Mother, I have no job, and what should I do?" I said, "All right, what do you want to do?" He said, "Whatever you say." I said, "All right. Why don't you become an interior decorator?" He said, "Me, I don't know what is a teak wood, I don't know what is a rose wood, how am I to become an interior decorator?" I said, "You just use your vibrations. And you'll be surprised you earn millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it." I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, "Why don't you do some flower arrangement?" I said, "All right, I'll do it." I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest. I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought, there is a boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he is going to be taken out of school because he is good for nothing, he cannot remember anything, he is absolutely finished. I said, "All right, doesn't matter, let him take to surgery." He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, "Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed." All the boys who got scholarships in Maharashtra, in schools, in colleges and university, are surgeons. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes, even the tigers, of course the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity.
ஸோ ஸ்ரீ மாதச்சி இந்த உரையில் அதாவது சொல்கின்றார் வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், அதுலேயும் இந்த தியான சக்தியை பயன்படுத்துகின்றார்கள் இந்தியாவில். அது இப்போ அது மிக பெரிய அளவில் நடைபெறுகின்றது. இந்த வேளாண்மையில் பல பல பயிர்களில், இந்த விவசாய நிலங்களில் இந்த தியான சக்தியை பயன்படுத்தி மருந்து, அதாவது ரசாயன மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள் பாவிக்காது, பெருமளவு ரசாயன உரம் பாவிக்காது வேளாண்மை விவசாயம் செய்யப்படுகின்றது. அது நாம் இன்னொரு நாளைக்கு அது பார்க்கலாம். ஸோ இப்பொழுது நாம் இந்த இன்னொரு உரையை கேட்போம். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் எவ்வாறு நமது உள்ளுறுப்புகளோடு தொடர்புடையது. இது ஒரு 5 நிமிட உரை. See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic, and they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, is the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean, it's one of the parts. Now, the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time, we don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So, one of the works it has got, it moves here. And also it has to look after your liver, it has to look after your pancreas, it has to look after spleen, it has to look after your kidneys, it has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your what you call the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if I go to a village, they'll say, you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. We think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, keeps the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run,
then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack. And die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. So supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple. ஸோ சுவாதிஸ்தானத்தை நாம் வளமாக வைத்திருக்க நாம் செய்ய வேண்டியது அதான், நமது சுவாதிஸ்தான சக்கரத்தை நாம் தியானிக்கலாம், அதில் அணுகலாம். உறுதிமொழிகள் மூலம் அணுகுங்கள். நடு சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திக்கலாம். நமக்கு உண்மையான விருப்பம், ஸோ இந்த வேண்டாத விருப்பங்கள் அவற்றையெல்லாம் நாம் புறக்கணித்து, அழிவுகரமானவை அவற்றை தவிர்த்து, உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தருமாறு நாம் கேட்கலாம். இடது சுவாதிஸ்தானத்தில் நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லலாம், நானே அந்த ஆக்கப்பூர்வமான அந்த தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன், அந்த அறிவாக இருக்கின்றேன், வேண்டாத அறிவுகளை விட்டு. மற்றது வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் சொல்லலாம், அதுவே எமது கவனத்தின் இடம், கவனத்தை தூய்மைப்படுத்தும் இடம் எமது வலது சுவாதிஸ்தானம். ஸோ அதில் நாம் எமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஆத்மாவிடம் நாம் சரணாகதி, அதாவது சரணாகதி என்றால் ஆத்மாவிடம் நாம் செல்ல வேண்டும். எமது கவனத்தை ஆத்மாவிடம் எடுத்து சென்று நாம் சொல்லலாம், ஆத்மாவே அனைத்தையும் என்னை கவனித்துக் கொள்கின்றது, ஆத்மாவே என்னை பார்த்து கொள்கின்றது. ஸோ நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியே செய்கின்றது. தெய்வீக அந்த நம்பிக்கையோடு நாம் தியான நிலையில், அந்த தியான நிலை என்பது எமது மனம் அகங்காரம் மமகாரத்தை அந்த கடந்த நிலையில், எண்ணங்கள் இல்லாத நிலையில், அந்த ஆத்மாவோடு ஒன்றாகிய நிலை, அந்த நிலையில் எம்மை கவனிக்கும் போது நமது சுவாதிஸ்தான சக்கரம் வளமடைகின்றது, அமைதி அடைகின்றது, அதற்கு தேவையான சக்தி கிடைக்கின்றது, ஒளியூட்டப்படுகின்றது.
எனவே வேண்டாத களைப்பு, கவலைகள், எண்ணங்கள், பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ நடைமுறையில் இவ்வாறு நாம் இதை செய்யலாம். பிரச்சனைகளை நாம் எமக்குள் எதிர்மறை சக்திகளை எதிர்நோக்க வேண்டும், வெளியில் நாம் எதிர்மறை சக்திகளை எதிர்நோக்க வேண்டும். ஸோ அனைத்தையும் நாம் இவ்வாறே எதிர்நோக்க வேண்டும். எமக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நாம் சொல்ல வேண்டும், நான் தூய ஆத்மா, இவை அல்ல, இந்த அழிவுகரமான இந்த எண்ணங்கள் அல்ல, தூய ஆத்மாவின் பண்புகள் நற்பண்புகள். ஸோ ஆத்மாவுக்கு எதிரானவை எல்லாம் என்னுடையது அல்ல, நான் அல்ல. ஸோ அவற்றை மன்னித்து விலகி செல்ல விட்டுவிட வேண்டும் வேண்டாதவைகளை. இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் நமது எண்ணங்களில் தான் வருகின்றது. எனவே எண்ணங்களை மன்னித்து விட்டால் சரி. வெளியில் இருந்து தாக்குபவையே எவ்வாறு நாம் சாட்சிபாவ நிலை, அதில் பற்று கொள்ளக்கூடாது. சாட்சிபாவ நிலையில் நாம் எதிர்வினை புரியக்கூடாது. வெளியில் இருந்து எதிர்மறை சக்திகள் நம்மை தாக்கும் போது அதை நாம் எதிர்க்கக்கூடாது, எதிர்கொள்ளாது அமைதியோடு பொறுமையோடு சாட்சிபாவ நிலையில் நாம் பார்க்கும் போது அந்த எதிர்மறை சக்திகள் நம்மை அணுக முடியாது. ஸோ இதற்கு குழந்தை உள்ளமும் நமக்கு உதவுகின்ற இந்த களங்கம் இல்லாத குழந்தை உள்ளம். குழந்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது, அவர்கள் நேர்மையானவர்கள். ஸோ நேர்மை இல்லாதவற்றை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த சாட்சி பாவ நிலையை நாம் பற்றற்ற நேர்மையான தூய்மையான சாட்சி பாவ நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த சில நேரங்களில் நாம் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியாது, சில நேரங்களில் நாம் ஏதோ சொல்லி ஆக வேண்டும். அந்த நேரங்களில் நாம் சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கையாள வேண்டும். அந்த இடங்களில் சிரித்து மகிழ்ந்து அந்த இடத்தை சமாளித்து கொண்டு செல்ல வேண்டும். சில நேரங்களில் மன்னித்து எதிர்வினை புரியாது மன்னித்து மெதுவாக விலகி கொள்ள வேண்டும். சில இடங்களில் மௌனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த முறைகளை நாம் வெளியில் கையாளலாம். ஸோ இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கலந்துரையாடலாம். ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஸோ எப்படி இருந்தது இன்றைய தியானம்? ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுடைய அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ புதிதாக இந்த முதல் முறையாக இந்த தியானத்தில் இணைப்பவர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கலாம். நீங்கள் கேட்கலாம். பிரதாப், வினோஜா, வனிதா, சிவபாலன். மேடம் நான் இருக்கிறேன். நீங்கள் நீங்க ஸ்ரீலங்கா தானே? ஸ்ரீலங்கா. நீங்க வனிதாவா? வனிதா. ஓகே ஓகே. எப்படி இருக்கிறீங்க வனிதா? இவ சும்மா இருக்காங்க. நீங்கள் அன்றைக்கு திருக்குறள் வளாகத்துக்கு போனேன்னு போனேன். எப்படி இருந்தது திருக்குறள் வளாகம்? நல்லா இருந்தது மேடம். உங்களோட ஹஸ்பண்ட் இப்போ அங்க ஒர்க் பண்றாரா கைதடியில? ஒர்க் பண்றா, ஜூலையோட பென்ஷன். ஓகே ஓகே.
இனி தேர்ஸ்டே என்ன கிளாஸ்? டியூஸ்டே தேர்ஸ்டே தான் என்ன? டியூஸ்டே தேர்ஸ்டே 8 மணிக்கு தொடங்குவோம். 7:30க்கு Zoom ஓப்பன் பண்ணிடுவோம். 8 மணிக்கு வகுப்பு ஆரம்பிப்போம். ஸோ சந்தோஷமா இருக்கு உங்களை காக்கா நாளை பிறகு கண்டது. ஓ சந்தோஷமா ஸோ மற்றவர்கள் பிரதாப், வினோஜா, ஸோ வினோஜா எப்படி இருக்கிறீங்க? ஆமா நல்லா சொல்லுவாங்கம்மா. ஆ, இன்னைக்கு இப்ப நிலையில உங்களோட வந்து பிரேக் ஆகுது உங்களோட கேல வடிவ. இப்ப இப்போ பெட்டரா இருக்குது. தலையில கை வச்சு இந்த விளக்கை வச்சு செய்யறதுன்னா ஹீட்டர் ஹீட்டா? சரியான ஹீட்டர். நல்லது ஆமா. நல்லது. அந்த ஹீட்டை அப்படியே வெளியேற விடுங்க. அது ஹீட்டா பாறது நல்லது. அது அது என்னன்னு சொன்னா அந்த எனர்ஜி தான் வந்து அதை வேலை செய்யுது. So, அது வேலை செய்ய விட்டு விடுங்க. அது அப்படியே அது ஹீட், அது பிறகு ஹீட் அப்படியே கூலாக வரும் வரையும் நீங்க வைக்க வேணும், வச்சிருக்க வேணும். ஹீட்டா வருதுன்னுட்டு பயந்து ஓடக்கூடாது. அப்படியே நீங்கள் தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னா அந்த ஹீட் முழுக்க வெளியேறி, இப்போ எங்களோட கையை நாங்கள் இங்கே வைக்கிறேன்னா எங்களோட கவனத்தை அங்கே வைக்கிறோம் என்ன. அப்போ எங்களோட கவனம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது அப்படியே இழுக்கும், குண்டலினிய சக்தியை மேலே இழுக்கும். அப்படியே மேலே வர 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 எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீட் பாடியில், ஸ்ரீமாதாஜி சொன்னாவே பாடியில் வந்து நிறைய ஹீட் இருக்கும். அந்த ஹீட் அதுகள் எல்லாம் வெளியேற வேணும். வெளியேறிச்சுதுன்னு சொன்னால் வெளியேறினா பிறகு அந்த குளிர்ச்சியை நீங்கள் உணரலாம். நீங்கள் எப்பாவது குளிர்ச்சியை உணர்ந்திருக்கிறீங்களா? அன்னைக்கு லாஸ்டாக கொஞ்சம் நேரம் உணர்ந்தேன். நீங்கள் இப்போ 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 ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சிருக்கலாம். வலது கையை வையுங்க. தொடர்ந்து ஹீட்டாவா இருக்குது. ஹீட்டாதான் இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வச்சிருப்போம், பார்ப்போம் என்ன நடக்குது. கவனிங்க உங்களோட இந்த பிரம்மராந்திரம்ன்றது அந்த ஓட்டை, அந்த அந்த ஏரியாவை கவனிங்க. அதுக்கு சற்று கீழே எமது இருதயத்தின் பீடம் இருக்குது. அதுக்கு கீழே தான் அந்த 1000 நரம்புகள் முடிவடைகின்ற அந்த சகசிராரம், அந்த சக்தி மையம் இருக்கு. அந்த இடத்தை தளர்வடைய விட்டு விடுவோம்.
இப்ப எப்படி இருக்குது? ஓ, இப்போ கொஞ்சம் குளிர்மையா இருக்கு. குளிர்மையா ஹீட் வருது குறைஞ்ச ஆ ஓ ஆ, ஓ பாத்தீங்களா? குளிர்மையா ஹீட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கீழ் குறையும். அப்ப இதுதான் நீங்க மெடிடேஷன்ல செய்ய வேண்டியது, தியானத்துல ஓ, நீங்க செய்ய ஆனா இந்த வேண்டியது இதான். கைய எடுத்துட்டு அந்த புறங்கையில வச்சு பார்த்தா அந்த ஹீட் தெரியும். அதான் அந்த ஹீட்டு தனியும் வரையும் நீங்க தியானம் செய்ய வேணும். அதான் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி செய்து கொண்டு வர 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 அந்த உடல்ல இருக்கிற ஹீட் தேவையில்லாதது எல்லாம் வெளியேறும். இப்போ ஒவ்வொரு நாளும் நான் இப்போ ஒர்க்குக்கு போறவைக்கு அது என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு ஆக்களை சந்திக்கிறீங்களே, என்ன சந்திக்க எப்படியும் நாங்க எதிர்வினை புரிவோம். வெளியில சொல்லாட்டிலும் எங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு ஆள் ஒன்று செய்தால் அடே அப்படி என்று எங்களுக்குள்ளே ஒரு இரிட்டேஷன் வேறும், என்ன எதிர்வினை ஒன்று வேறும். ஸோ அதுகள் எல்லாம் வந்து எங்களுக்குள்ள சேகரிக்கப்படும். அப்போ பிறகு நீங்கள் வரையக்குள்ள இதுகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். என்ன தியானம் மூலம் இடது நாடிக்கு தேவையாண்டா ஒளி பாவிக்கலாம், மெழுகுதிரி ஒளி. வலது நாடி உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து இப்படி ஒரு இப்படி இந்த இதுகளை தண்டைக்குள்ள கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டாக வரும். மனம் தெளிவடையும். தெளிவடைஞ்சா தானே பிறகு உங்களுக்குள்ளே ஒரு ஆழமா உங்களை 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 நீங்க யோசிக்கலாம். என்ன அந்த அமைதியான நிலையில தான் ஆத்மாண்ட அந்த தெளிவான வழிகாட்டல் உங்களுக்கு விளங்கும். முக்கியமா நீங்க எதுவும் பிரச்சனைகளோட பிரச்சனை வந்து உங்களை தலைய குடைஞ்சு கொண்டு இருக்குன்னு வைப்போம். சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வேறும், என்ன ஐயோ வந்து அந்த என்னடா செய்யறது, உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி போயிடும், அந்த மாதிரி போயிடும். என்ன அந்த நிலையில நீங்க தியானம் இருக்க முடிஞ்சால் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து விடுவீங்க. அது எந்த வாழ்க்கையில நான் நிறைய அனுபவம் கண்டிருக்கிறேன். என்ன சில நேரங்கள பிரச்சனை நடந்து கொஞ்சம் நேரத்துல இருக்கணும். வீட்டை வந்து நைட்ல இல்ல விடியல வீட்டை வந்து நீங்க அமைதியா இருக்கிற நேரம் பிரச்சனை நடக்கல ஒன்றும் செய்யல. இப்ப நீங்க அதை வந்து ஒரு சாட்சி பாவமா பாருங்க. பார்த்துட்டு எதுவும் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க புத்திசாலித்தனமா கையால பார்க்க வேணும். பொது அறிவுன்னு இருக்குதானே, அது எல்லாருக்கும் பொது அறிவுன்றது இந்த எங்கட ஹம்சா என்றால் பொது அறிவு, பொது ஞானம் இருக்குதானே. ஒரு இடத்தை என்ன மாரி சில நேரங்களில் மெதுவா அமைதியா விலகிடணும், சில நேரங்களில் விலகல அது என்ன ஏதோ பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்ப அந்த நேரம் தந்திரம் வந்து தெய்வீக தந்திரம், என்ன அதை வந்து கையாண்டுட்டு வந்துடணும். ஆனா அப்படி வந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் குடைஞ்சோன்று இருக்கும். என்ன எப்படியோ அதுல இருந்து நாங்க முற்றாவளி வரணும். அப்ப அதுக்கு என்ன தீர்வு என்ற இதான உடனே ஆத்மாண்ட வழிகாட்டலுக்கு போக வேணும். அப்ப போறதுக்கு என்ன, அப்ப இதுகள்ல இருந்து விடுபட்டு அங்க போனா தானே கிடைக்கும் கனெக்ஷன். அதாவது யோகா அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்ப மரம் வளருது, என்ன கல்லுகள் இருக்குதுன்னுட்டு வேற அப்படியே நின்றால் என்னண்டு தண்ணியை அடைகிறது. அப்ப அதை அப்படியே சுத்தி கொண்டு போகுது. என்ன அது மாதிரித்தான் நாங்களும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வர்றதுக்கு அந்த பிரச்சனைகளை விட வேணும். விட்டுட்டு அதுக்கு மேலதான் அங்க இருக்கு தீர்வு. அந்த தீர்வுக்கு போக வேணும். இப்ப தாமரை வந்து சேத்துக்குள்ள வருது, தண்ணி இருக்குது, அப்ப சேத்துக்குள்ள முளைக்குது. அப்ப தண்ணி ஒரு பெரிய படையா இருக்குன்னுட்டு பயந்து இருந்துன்னா என்ன ஒன்றும் செய்யல. அது என்ன அந்த தண்ணியை கிழிச்சு கொண்டு வருது மேல சூரியனை நோக்கி. அந்த ஆற்றல் அந்த தாமரைக்கு இருக்கு. அதே மாதிரித்தான் நாங்களும் இந்த பிரச்சனைகளால சூழப்பட்ட ஒரு மாயை உலகில வாழ்றோம். அப்ப அதுக்குள்ள இருந்து கொண்டு இருந்தீங்கன்னா
அதுலேருந்து விடுபட மாட்டீங்களே என்ன. அப்போ அங்கே மேலே போக வேணும், அதுக்கான ஆற்றல் இருக்கு எங்களுக்கு, அதை பாவிக்கணும். பாவிச்சு நாங்கள் அங்கே மேலே போன உடனே அங்கே தீர்வு இருக்குது. இதை நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிச்சு பாருங்க, செய்து பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தான். என்றால் நமது வாழ்வு வந்து நாங்கள் ஒரு அமைதியான அன்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கோம். அதான் படைப்பின் அதான் எல்லாம். என்ன இப்போ இந்த இயற்கையை பார்த்தீங்களே என்றால் மனுஷன் கை வைக்காட்டால் இயற்கை அழகாக இருக்கும். என்ன ஒரு மனுஷனே இல்லாத ஒரு காட்டுக்கு போய் பாருங்க, ஒரு துர்நாற்றமே இருக்காது. அவ்வளவு ஒரு பேலன்ஸ், சமநிலையில் எத்தனை மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, கரடி, பறவைகள் என்று மரங்கள் என்று எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே இப்போ சிங்கம் வந்து மற்ற மிருகங்களை பிடிச்சு சாப்பிடும், இதாண்டும் எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த காட்டில் ஒரு புனிதமான ஒரு சமநிலை நிலவும். அங்கே ஒரு 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 இடத்திலும் ஒரு நாட்டம் வீசாது, துர்நாட்டம் வீசாது, அந்த அளவுக்கு சமநிலையில இருக்கும். ஸோ ஆனால் மனுஷன் மட்டும் ஏன் சுதந்திரத்தால தான் எங்களோட கவனம் எங்கேயோ எல்லாம் போய் சிக்கிப்பட்டு போய் இருக்குது. என்ன அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியாமல் இருக்கு. அதுதான் கவனத்தை முதல் இங்கே கொண்டு வரதான் தியானம். அந்த தியானம் எங்களை அந்த இணைக்குது, திரும்ப அந்த இணைப்பை தருது. ஸோ இதுதான் அந்த இதுதான் அந்த பேசிக், அந்த அதாவது இதுதான் அந்த தத்துவம், பிரின்சிபிள்னு சொல்லலாம். என்ன தியானத்தின் தத்துவம் இதுதான். ஸோ இதை நாங்கள் இனி பயிற்சி செய்ய வேணும் ஒவ்வொரு நாளும். இதாண்டி அனுபவங்கள் வர 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 உங்களுக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சரியா? வேற யாராவது உங்களுடைய அனுபவங்கள் சொல்ல போறீங்களா?